வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கதை பகுதியை பத்தி பேச போறோம். அதாவது உங்ககிட்ட இருந்து கிடைச்ச த்ரீ இன் அ பெட் அ மேரிட் கப்பிள்ஸ் இன்டரப்ஷன் ஒரு புத்தகம் இல்லையா? ஆமா. அதுல இருந்து ஒரு சின்ன பகுதி. ஆ. அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். சரி. இதுல முக்கியமா என்னன்னா, ஒரு புதுசா கல்யாணம் ஆன ஜோடியோட முதல் ராத்திரி. அது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நிச்சயமா. ஆனா அன்னைக்கு ஒரு எதிர்பாராத இடையூறு வருது. அது எப்படி ஒரு மாதிரி விசித்திரமான சூழ்நிலைக்கு கொண்டு போகுது, அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆமா, இந்த உறவுகளோட எல்லைகள், அப்புறம் இந்த மாதிரி திடீர்னு வர்ற விஷயங்கள் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்னு காட்டுறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? கதையோட தொடக்கமே கொஞ்சம் அசாதாரணமானதுதான். சொல்லுங்க. ஒரு ஜோடி கல்யாணம் முடிஞ்சு அவங்களோட முதல் தனிமையான நெருக்கமான அந்த ராத்திரியை ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட். ஒரு புது வாழ்க்கையோட ஆரம்பம். ஆனா அந்த நேரம் பார்த்து வர ஒரு குறுக்கீடு தான் இங்க பிரச்சனையே. ஆமா, அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த குறுக்கீடு வெளியில இருந்து வரல. அப்படியா? ஆமா, அதாவது யாரோ கதவை தட்டுறதோ போன் அடிக்கிறதோ இல்ல. இது அந்த வட்டத்துக்குள்ளேந்தே வருது. ஓ, யாரு? மனைவியோட நெருங்கின தோழி. அவங்க தான் அந்த குறுக்கீட்டுக்கு காரணம். என்ன சொல்றீங்க? முதல் ராத்திரி இல்லையா? அதேதான். இதுதான் நிலைமைய ரொம்ப சிக்கலாக்குது. ஆமா இல்லையா? யாரோ தெரியாதவங்க இல்ல ஒரு பிரச்சனைனா கூட பரவாயில்ல. ஆனா இங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதுவும் அந்த நேரத்துல. இது நம்பவே முடியலையே. அவங்க ஏன் வந்தாங்க? அந்த நேரத்துல அங்க போறது சரியில்லைன்னு அவங்களுக்கு தோணலையா? இல்ல ஏதாவது சீரியஸான காரணமா? அந்த புக்ல ஏதாவது சொல்லிருக்கான்? அந்த தோழியோட நோக்கம் என்னன்னு நேரடியா அதுல சொல்லல. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு விவரிச்சிருக்கு. சரி, என்ன செஞ்சாங்க? அவங்க வந்தது மட்டும் இல்ல, அன்னிக்கு ராத்திரி அங்கேயே தங்கிட்டாங்க. என்னது? தம்பதியோட கூடவா? ஆமா, முதல் ராத்திரியில அந்த தம்பதியோட தனிப்பட்ட இடத்துல மூணாவது ஆளா அந்த தோழியும் இருக்காங்க. அட கடவுளே, இது எப்படி சாத்தியம்? இது ரொம்பவே அசௌகரியமா இருக்குமே. நிச்சயமா, இது சமூக வழக்கங்களுக்கும் சரி, தனிப்பட்ட அந்த பிரைவசிக்கும் சரி, முற்றிலும் எதிரானது. அந்த ஜோடி எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? ஒருவேளை வேணான்னு சொல்ல முடியலையா? இல்ல ஷாக்ல என்ன பண்றதுன்னே தெரியலையா? அது பல காரணமா இருக்கலாம். ஒருவேளை அந்த மனைவிக்கு தன்னோட தோழிய அந்த நேரத்துல கஷ்டப்படுத்த வேணான்னு தோணியிருக்கலாம். இருக்கலாம். இல்லனா அந்த தோழி நிஜமாவே ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து உதவி கேட்டு வந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? காரணம் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா விளைவு 3 பேர் அந்த ராத்திரிய கழிக்கிறதுங்கிறது ரொம்பவே வினோதமா இருக்கு. ஆமா, இதுல கம்யூனிகேஷன் எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. ஒருவேளை ஆரம்பத்திலேயே பேசி இல்லன்னு சொல்லியிருந்தா? ஆமா, ஒரு சின்ன தயக்கம் இல்லனா தப்பா புரிஞ்சுக்கிட்டது ஒரு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போயிருக்கு. ஆனா கதை இதோட முடியலையே. இல்ல, அதுதான் இதுல அடுத்த ஷாக். என்னது? அந்த புத்தக பகுதி சொல்ற மாதிரி இந்த ஒரு விசித்திரமான 3 பேர் ஏற்பாடு ஒரே ஒரு ராத்திரியோட முடியல. நிஜமாவா? ஆமா, அது பல நாட்களுக்கு தொடர்ந்திருக்கு. பல நாட்களுக்கா? நம்பவே முடியலையே. ஆமா, ஒரு தற்காலிக சங்கடம்னா பரவாயில்ல, ஆனா அதுவே ஒரு வாடிக்கையா மாறும்போது அது அந்த உறவையே கேள்வி கேட்கும் இல்லையா? கண்டிப்பா. அந்த புது ஜோடிக்கு தேவைப்படுற அந்த பிரைவசி, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த முதல் நெருக்கம் எல்லாமே போச்சு. எல்லாமே பாதிக்கப்படுது, இல்லனா தள்ளி போகுது. நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. அந்த பல நாட்கள் எப்படி போயிருக்கும்? அந்த வீட்ல என்ன மாதிரி ஒரு சூழல் இருந்திருக்கும்? கண்டிப்பா ஒரு இறுக்கமான சூழலா தான் இருந்திருக்கும். வெளியில சிரிச்சு பேசிட்டாலும் உள்ளுக்குள்ள ஆமா, ஒரு புழுக்கம் இருந்திருக்கும். அந்த ஜோடிக்குள்ளேயே ஒரு சின்ன விரிசல் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயமா. இது வெறும் இடத்தை பகிர்ந்துக்கிறது மட்டும் இல்ல, அந்த உறவோட எமோஷனல் வளர்ச்சி இருக்குல்ல, அதையே பாதிக்கும். சரிதான். ஒரு புது உறவு ஆரம்பிக்கிற அந்த முக்கியமான நேரம், அதுல இப்படி ஒருத்தரோட இருப்பு அந்த பர்சனல் ஸ்பேஸுங்கிறதே இல்லாம போயிடுது. இது தனிப்பட்ட எல்லைகள் எப்படி மீறப்படுதுங்கிறதுக்கு ஒரு தீவிரமான உதாரணம். இதுல தோழியோட பங்கு மட்டும் இல்ல. ஆமா, அந்த தம்பதியோட மௌனம், இல்லனா அவங்களால எதுவும் செய்ய முடியாம போனது, அதுக்கும் ஒரு பங்கு இருக்கு. சரி. பல நாள் இப்படி போயிருக்கு. அப்புறம் என்ன ஆச்சு? ஒரு கட்டத்துல இது மாறுதா? ஆமா, அதுதான் அடுத்த கட்டம். பல நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஓ. சம்பந்தப்பட்ட 3 பேருமே, கணவன், மனைவி, தோழி, இவங்க 3 பேருமே தாங்க செஞ்சது இல்லனா அனுமதிக்கப்பட்டது ஒரு பெரிய தப்புன்னு உணர்றாங்க. ஆஹா, சரி சரி. அந்த நிலைமையோட ஒரு அசாதாரண தன்மை, அது எவ்வளவு தவறான ஒரு பாதையில போயிட்டு இருக்குன்னு அவங்க கூட்டா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ரியலைசேஷன் எப்படி வந்திருக்கும்? 3 பேரும் ஒன்னா பேசி முடிவு பண்ணாங்களா இல்ல தனித்தனியா உணர்ந்தாங்களா? அது அந்த பகுதி ரொம்ப விளக்கமா சொல்லல, ஆனா அந்த உணர்தல் வந்த பிறகு என்னாச்சுங்கிறது தெளிவா இருக்கு. என்னாச்சு? அவங்க
தங்களுடைய தீர்ப்புல ஏற்பட்ட பிழைய ஒத்துக்கிறாங்க. எரர் இன் ஜட்ஜ்மெண்ட் சொல்றோம்ல, ஆமா. அதாவது இத ஆரம்பத்திலே தடுத்திருக்கணும், இல்லனா இத தொடர விட்டது தப்புன்னு உணர்றாங்க. அப்புறம் கடந்த கால செயல்களோட தவறுகளையும் அவங்க ஏத்துக்கிறாங்க. ஓ, ஒரு கன்ஃபெஷன் மாதிரி. ஆமா, அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் அவங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகுது. சரி. அப்போ அந்த உணர்தலுக்கு பிறகு உடனே ஏதாவது மாற்றம் வருதா? வருது. அந்த புரிதல் வந்த உடனே 3 பேரும் பேசி அந்த அசாதாரணமான ஏற்பாட்டை நிறுத்திக்கலான்னு பரஸ்பரம் ஒத்துக்கிறாங்க. ஓ, இது நல்ல விஷயம். ஆமா, பிரச்சனை இருக்குன்னு உணர்றது முதல் படி. அதை சரி செய்யணும்னு 3 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறது அடுத்த முக்கியமான படி. அந்த தப்ப சரி செய்யற பொறுப்பை 3 பேருமே எடுத்துக்கிறாங்க. ஆமா, ஒரு கூட்டு பொறுப்புணர்ச்சின்னு சொல்லலாம். இத ஒரு பெரிய படமா பார்த்தா, மனுஷங்க உறவுகள்ல எப்படி சில சமயம் தப்பான முடிவுகள் எடுத்தாலும் அதிலிருந்து வெளியில வர முடியும்னு இது காட்டுதா? நிச்சயமா, மனித உறவுகள் எவ்வளோ சிக்கலானது, அதே சமயம் எவ்வளோ மீண்டு வரக்கூடியது, ரெசிலியன்ட் அப்படிங்கறத காட்டுது. ஆமா. இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள், அழுத்தங்கள் எல்லாம் நம்மளை எப்படி பாதிக்குது, நம்ம முடிவுகளை எப்படி மாத்துதுன்னு இது காட்டுது. அதே நேரம் சொல்லுங்க. அந்த தனிப்பட்ட வெளி, பர்சனல் ஸ்பேஸ், அந்த நெருக்கம், இன்டிமேசி, இதோட முக்கியத்துவத்தையும் இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு உறவு நல்லபடியா வளரணும்னா இந்த எல்லைகளை மதிக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமா தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்து அதுக்காக வருத்தப்பட்டு அதை சரி செய்ய முயற்சி பண்ற அந்த திறன் மனுஷங்க கிட்ட இருக்கணும்னு இது காட்டுது. அந்த மன வருத்தம் அப்புறம் தீர்வு, இது ரெண்டும் இங்க ரொம்ப முக்கியமா தெரியுது. வெறும் சங்கடம் மட்டும் இல்லாம அது ஒரு உண்மையான வருத்தமா மாறி ஒரு முடிவுக்கு வர்றது, அது அந்த உறவுல ஒரு மெச்சூரிட்டிய காட்டுது. கரெக்ட். லேட்டா வந்தாலும் அந்த உணர்தல் வந்ததே பெரிய விஷயம். ஆமா. அந்த எமோஷனல் மாற்றம், அதாவது முதல்ல அதிர்ச்சி, சங்கடம், அப்புறம் அதை ஏத்துக்கிட்டு பல நாள் வாழ்றது, அப்புறம் அதோட தப்ப உணர்ந்து வருத்தப்பட்டு கடைசியா ஒரு தீர்வுக்கு வர்றது, இது ஒரு முழு சுழற்சி மாதிரி. இது அந்த 3 பேரோட உறவையும், அது நட்பா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய டெஸ்டுக்கு உள்ளாக்கி இருக்கு. ஒருவேளை அதை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கலாம். அப்போ இந்த சின்ன கதை பகுதியிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இதுல எது ரொம்ப முக்கியமானதா படுது? எனக்கு பல விஷயங்கள் தோணுது. ஒன்னு இந்த பர்சனல் பவுண்டரிஸ், தனிப்பட்ட எல்லைகள் மீறப்பட்டா அதோட தாக்கம் எவ்வளோ பெருசா இருக்குங்கிறது. ஆமா. எவ்வளோ நெருக்கமான உறவா இருந்தாலும் வேண்டாம், முடியாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றது எவ்வளவு முக்கியம்னு புரியுது. சரிதான். 2வது, கம்யூனிகேஷன் சரியா இல்லைன்னா சின்ன சங்கடங்கள் கூட எப்படி பெரிய பிரச்சனையா மாறுங்கிறது. ஆமா, ஆரம்பத்திலே பேசியிருந்தா. ஆமா, ஒருவேளை இந்த நிலைமையே வந்திருக்காது. 3வது, மனுஷங்க தப்பு பண்றது சகஜம். ஆனா அந்த தப்ப உணர்ந்து ஒத்துக்கிட்டு சரி பண்ண முயற்சி பண்றது தான் உறவுகளை காப்பாத்தும், இன்னும் பலப்படுத்தணும் தோணுது. அவங்க 3 பேரும் கடைசியா ஒரு பொதுவான புரிதலுக்கு வந்தது ஒருவேளை அந்த கல்யாணத்தையும் அந்த நட்பையும் கூட காப்பாத்த உதவி இருக்கலாம். நீங்க சொல்றது ரொம்ப சரி. எல்லைகள், பேச்சுவார்த்தை, தவறுகளை ஏத்துக்கிறது, இது எல்லாமே முக்கியம். அந்த தோழியோட பார்வையிலிருந்து யோசிக்க வைக்குது. எப்படி? சில சமயம் நாம அக்கறைங்கிற பேர்லயோ இல்ல நம்ம சொந்த பிரச்சனைகள்னாலயோ மத்தவங்களோட அந்த பர்சனல் ஸ்பேஸ்ல எவ்வளவு தூரம் போறோங்கிறதுல கவனமா இருக்கணும்னு இது காட்டுது. ஒருவேளை அவங்க வேணும்னே செய்யலனா கூட விளைவு? ஆமா, விளைவு ரொம்ப கடுமையா இருந்திருக்கு. விளைவுகள் தான் இங்க முக்கியம். நோக்கம் நல்லதா இருக்கலாம், ஆனா செயல்பாடு ஏற்படுத்துற தாக்கம் வேற மாதிரி இருக்கலாம். சரிதான். இந்த மாதிரி நிலைமையில சம்பந்தப்பட்ட எல்லாரோட உணர்வுகளையும் பார்க்கணும். அந்த தம்பதியோட அசௌகரியத்தை அவங்க உணராம போனது இல்ல கண்டுக்காம விட்டது ஒரு பெரிய தப்பு. அதே நேரம் அந்த தம்பதி தங்களோட அசௌகரியத்தை வெளிப்படுத்தாம இருந்ததும் ஒரு தப்பு. இது 2 பக்கமும் இருக்கிற பொறுப்பு. ரொம்ப ரொம்ப ஆழமான அலசல் இது. அப்போ இன்னைக்கு நாம 3 in a Bed புத்தகத்தோட ஒரு சின்ன ஆனா ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு பகுதியை பத்தி விரிவா பேசணும். ஆமா, ஒரு தம்பதியோட முதல் இரவு, எதிர்பாராத தோழியோட குறுக்கீடு, அது பல நாள் நீடிச்ச அந்த விசித்திரமான சூழல், கடைசியா 3 பேரும் தங்களோட தப்ப உணர்ந்து ஒரு முடிவுக்கு வரது வரைக்கும் பார்த்தோம். இது வெறும் கதை இல்ல, மனித உறவுகளோட சிக்கல்கள், எல்லைகள், தப்பு, மன்னிப்புன்னு நிறைய விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா அந்த தனிப்பட்ட எல்லைகளோட முக்கியத்துவம், எதிர்பாராத குறுக்கீடுகளால உறவுகள்ல வர்ற அதிர்வுகள், அப்புறம் தப்ப உணர்ந்து திருத்திக்கிற அந்த மனநிலை, ரிமோர்ஸ் அண்ட் ரெசல்யூஷன், இது எல்லாம் இந்த பகுதி ரொம்ப அழுத்தமா சொல்லுது. ஆமா, சின்ன நிகழ்வு தான், ஆனா பெரிய பாடங்கள் இருக்கு. நிச்சயமா. சரி, நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க யோசிச்சு பார்க்க ஒரு கடைசி கேள்வி கேளுங்க. இந்த சம்பவம்
அதாவது அந்த கொஞ்ச நாள் நீடிச்ச அந்த அசௌகரியமான எல்லை மீறின சூழல் அந்த புது கல்யாண உறவுல ரொம்ப நாளைக்கு என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கலாம்? நல்ல கேள்வி. அந்த ஆரம்பத்துல வந்த நெருடல், அந்த தனிமை பறிபோனது, அந்த 3 பேரும் சேர்ந்து அனுபவிச்ச அந்த சங்கடம், இதெல்லாம் பின்னால அந்த தம்பதிக்குள்ள எப்படிப்பட்ட நிழல்களை பரப்பியிருக்கலாம்? ஒருவேளை அது அவங்கள இன்னும் நெருக்கமாக்கி இருக்குமா? இல்லனா ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு வடு மாதிரி ஆகியிருக்குமா? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் இன்னைக்கு நம்மளோட ஆழமான பார்வை.